وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا. صلى الله على سيدنا محمد وآله الأبرار وأصحابه الأخيار وأزواجه الطيبات الطاهرات. أوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله. أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. قال النبي صلى الله عليه وسلم اتقوا الله وأعدلوا بأولادكم. صدق النبي الله صلى الله عليه وسلم. எல்லாம் வல்ல அல்லாஹுவின் அன்பும் மேலான கருணையும் நமக்கெல்லாம் வந்து சேரட்டுமாக. நமது உயிரினும் மேலான கண்மணி ஹாத்தமுன் நபியின் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அன்பையும் ஷஃபாஅத்தையும் பெறுவதற்கு அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வல்ல ரஹ்மான் நமக்கும் நம்முடைய பெற்றோர் மனைவி மக்கள் குடும்பத்தார் யாவருக்கும் உயிர் உள்ள வரையிலும் உடல் சுகத்தை நசீபாக்கி தருவானாக. மருத்துவமனை கஷ்டம் அதன் சிரமம் செலவுகளிலிருந்து நிரந்தரமான பாதுகாப்பை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. வானம் பூமியினுடைய ஆபத்துகளை விட்டும் முசீபத்துகளை விட்டும் கெட்ட முடிவுகளை விட்டும் நம்மையும் நம் குடும்பத்தையும் பாதுகாத்து அருள் புரிவானாக. அவனுடைய படைப்புகளின் தீங்குகள் அனைத்திலிருந்தும் நம்மையும் நம் சமூகத்தையும் காத்தருள் புரிவானாக. அல்லாஹ்வின் பேரருளால் நமது உயிரினும் மேலான கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உயிரோட்டமான ஹதீஸுகளின் பகுதிகளை இங்கே நாம் பாடம் நடத்துவதற்கான ஒரு வாய்ப்பினை அல்லாஹ் தொடர்ந்து வழங்கியிருக்கிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸுகளை நடத்தக்கூடிய சாலிஹீன்கள் ரொம்ப பேணுதலோடு இருந்தார்கள். அதை கேட்பவர்களுக்கும் பேணுதல் இருந்தது. அது வாழ்க்கையாக மாறுகிற வாய்ப்புகள் கிடைத்தது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் ஹதீஸை பாடம் நடத்த பெருமக்கள் நறுமணம் பூசி வருவார்கள். இமாம் மாலிக் ஹதீஸின் ஆசானாக இருந்தபோது மஸ்ஜிதுல் நபவியிலே நறுமணம் பூசிக்கொள்வார்கள். ஒதுவோடு இன்னொரு பக்கம் குளித்து விட்டு வருவார்களாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் ஹதீஸை பாடம் நடத்துகிற காரணத்தினாலே அந்த ஹதீஸை நடத்துகிற போது கவன சிதறல்கள் வைக்க மாட்டாங்க. கவன சிதறல்கள் வேறு கவனத்தை எங்கேயும் கொண்டு போகிறது இல்லை. நம்பிக்கையோடு பெருமானார் அவங்களுடைய வார்த்தை இது. ஹதீஸில் கூட கூடுதல் குறைவுகள் இருக்காது. நபி அவர்கள் எதை சொன்னார்களோ அதையே சொல்லுகிற ஒரு வாழ்க்கை. கேட்கறதுக்கு உட்கார்ந்திருந்தவங்களிடத்திலேயும் பேணுதல் இருந்தது, ரொம்ப ஈடுபாடு. அல்லாஹ் இந்த மஜ்லிஸையும் அப்படி ஆக்கி வைப்பானாக. இங்கே ரமலான் ஒரு மாதமும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் ஹதீஸை தான் லுஹரின் பாடமாக இங்கே நடத்துகிற வாய்ப்பை அல்லாஹ் தந்திருக்கிறான். இன்றைய தினம் ஹாத்தமுன் நபியின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சமூகத்தை கூப்பிட்டு சொல்கிறார்கள், மனிதர்களே இத்தகுல்லாஹ், நீங்கள் முதலில் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். உங்கள் செயல்கள் அனைத்தும் அதற்கு பின்னால் தான் சரியாகும். எல்லாம் சரியாகணும், முதல்ல அல்லாஹ்வை பயந்துக்கங்க. அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் தௌஃபீக் செய்வானாக. அவனுடைய பயம், அல்லாஹ்வுடைய பயம் இருந்தால் நீ சரியாயிடுவாய். செயல் சரியாகும், நிலை சரியாகும், எண்ணங்கள் சரியாகும், உணர்வுகளும் உணர்ச்சிகளும் சரியாகும்.
அல்லாஹ்வுடைய பயம் இருந்தால். இங்கே சொல்ல வரக்கூடிய செய்தி பின்னால் வருது. என்ன சொல்ல போறாங்க மெசேஜ் இந்த உம்மத்துக்கு? அதற்கு துவக்கம் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை கூப்பிட்டு அல்லாஹ் ஒரு இடத்துல அவன் கேட்குறான், நாயகமே, இந்த கூட்டத்திற்கு ஏன் நீங்கள் அனுமதி கொடுத்தீங்க? ஒரு சமூகத்திற்கு போருக்கு வராமல் இருப்பதற்கு அனுமதி கேட்குறாங்க. போருக்கு வராமல் இருப்பதற்கு அனுமதி கேட்குறாங்க. அவங்களுக்கு பெருமானார் அனுமதி கொடுக்குறாங்க. ஆனால் அவங்க சொன்ன காரணம் சரியானதல்ல. பொய்ய சொல்லி, பொய்யான சாக்குகளை சொல்லி அந்த போரை விட்டும் தன்னை காப்பாற்றி கொள்வது. போரில் போய் மௌத்தாயிடக்கூடாது, காயப்பற்றக்கூடாது. நல்ல எண்ணம் இல்லாதவர்கள் நபியுடனேயே இருக்கிறார்கள், நபிக்கு பின்னாலே தொழுகிறார்கள். நபிதான் இமாம். எத்தனை தவம், என்ன தவம் செய்திருக்க வேண்டும்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இமாமாக, நாம் பின்னால் மாமுமாக. அந்த வாய்ப்புகள் எல்லாம் கிடைத்தும் பெருமானாரிடத்தில் நேர்மையாக நடக்கல, உண்மையாக நடக்கல. அல்லாஹ் அவர்களை முனாஃபிக் என்று சொன்னார். முனாஃபிக் வெளியில இருந்தவங்க அல்ல, உள்ள இருந்தவங்க. நபியுடனே தொழுகையிலே, நபியுடனே பயணங்களிலே, நபியுடனே எல்லா நிலைகளிலும் அதிகமாக நபியின் திருமுகத்தை பார்க்கிற வாய்ப்புகள், திருக்குரான் அருளப்படும் போது நபி பக்கத்திலேயே இருக்கிற வாய்ப்பு, இத்தனையும் கிடைத்து அவர்கள் உண்மையாளர்களாக இல்லாத காரணத்தினால் நல்ல நசீபை இழந்தார்கள். நபிக்கு பின்னாலே தொழுதும் பாக்கியமற்று போனார்கள். உண்மை நிலை இல்லாததால், நபியோடு நீதமாக நடக்காததால். இப்போ இங்கே அந்த மாதிரி ஆட்கள் அனுமதி கேட்குறாங்க. என்ன அனுமதி? பொய் காரணத்தை சொல்லி நாங்கள் போருக்கு வர முடியல, வீட்டு சூழல், என் மனைவிக்கு கொஞ்சம் சோகம் இல்லை, அப்படியெல்லாம் அனுமதி கேட்டுட்டாங்க. இறக்கமே உருவான ஏந்தல் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதி கொடுத்துடுறாங்க. நபியினுடைய தன்மை நபிக்கு தெரியும். இவங்க பொய்யாகவே கேட்கிறார்கள், எல்லாம் தெரியும், சரி போங்க அப்படின்ட்டாங்க. இதை அல்லாஹ் கண்டிக்க வர்றான். இந்த விஷயத்தை ரசூல்கிட்ட கேட்க போகிறான் அல்லாஹ். ஏன்? அவனை பற்றி எல்லாம் தெரிஞ்சும் அவன் பொய்யான காரணங்களை சொல்லி தப்பித்துக் கொள்வதற்கு அனுமதி கேட்ட போது ஏன் அனுமதி கொடுக்குறீங்கன்னு அல்லாஹ் கேட்கணும். நபி தாங்க மாட்டாங்க. அல்லாஹ் கொஞ்சம் கோபமாக பேசுனா நபியால் தாங்க முடியாது. ஏன் நாயகமேன்னு கேட்டக்கூடாது அல்லாஹ். அப்படி நபி நடக்கிறதே இல்லை. இப்போ அல்லாஹ் கேட்க போகிறான். அதுக்கு ஒரு துவக்கம் வைத்தான் அல்லாஹ். அந்த மேற்றை சொல்றதுக்கு முந்தி ஒரு செய்தியை வைக்கிறான். ரப்புல் ஆலமீன் அஃபல்லாஹு அன்கா, அல்லாஹ் தங்களை மன்னிப்பானாக. எடுத்த உடனே எந்த ஒரு மெசேஜை சொல்லல அல்லாஹ். அஃபல்லாஹு அன்கா, அல்லாஹ் தங்களை மன்னிப்பானாக. நபி குளிர்ந்து போயிடுவாங்க, மகிழ்ந்து போயிடுவாங்க. ஆனால் மன்னிப்பானாக என்று சொன்ன உடனேயே ஒரு அச்சம் வரும். என்ன நடந்திருக்குமோ? அல்லாஹ் கேட்கிறான், லிமாதீந்தா யா ரசூலல்லாஹ், ஏன் அனுமதி கொடுத்தீர்கள்? லிமாதீந்தலக்கும், அவர்கள் அனுமதி கேட்டாங்களே, பொய்யாகத்தான கேட்டாங்க. அவர்களுக்கு ஏன் நீங்கள் அனுமதி கொடுக்கிறீர்கள் அப்படின்னு கேட்கிறான் அல்லாஹ். அந்த வார்த்தை ரசூலுக்கு கோபம், வருத்தம் வந்துடக்கூடாது என்பதற்கு அஃபல்லாஹ். இது முன்னோடி, முன்மாதிரி. அல்லாஹ்வுடைய நபி நமக்கு ஒரு செய்தி சொல்ல வர்றாங்க. இங்கே அந்த செய்திக்கு முன்பு வத்தகுல்லான்னு ஒரு வார்த்தையை போடுறாங்க. அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். இது அந்த செய்தியை நம்ம சரியா எடுக்கணும் என்பதற்கு காத்தமுன் நபியின் மேற்ற துவக்கிறதுக்கு முந்தி சொன்ன செய்தி. அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை கண்டிக்கிற மாதிரியான வாசகம். அவங்க பொய்யான காரணத்தை சொல்லி அனுமதி கேட்கிற போது ஏன் அனுமதி கொடுத்தீங்க அப்படின்னா அல்லாஹ் நம்ம மேலே கோவப்படுறானோ அப்படிங்கிற மனநிலை வர்றதுக்கு முந்தியே அல்லாஹ் சொல்லிட்டான், அல்லாஹ் தங்களை மன்னிப்பானாக. அனுமதி ஏன் கொடுத்தீங்க? கொடுத்துருக்க கூடாது. பொய்யர்கள் சும்மா அனுமதி வாங்கி ஊரில் நல்ல மனுஷன் மாதிரி தன்னை காட்டிக்கொண்டு
உங்களுடைய அனுமதியோடு இந்த ஊரில் அவங்க நடமாட்டிட்டு இருக்கிறாங்க. மற்றவங்க பார்க்குறாங்க, இவங்களெல்லாம் போருக்கு போகலையே அப்படின்னு நினைக்கும் போது நாங்கள்லாம் ரசூலுடைய பர்மிஷனில் இருக்கிறோம் என்று ஒரு செய்தியை பரப்பி கொண்டிருக்கிறார்கள். ஏன் அனுமதி இவர்களுக்கு கொடுத்தீர்கள் என்று சொல்ல வரும் அந்த இடத்தில் பெருமானாருடைய மனசில் சின்ன வருத்தம் கூட வந்துடக்கூடாது என்பதற்கு அஃபல்லாஹு அன், அல்லாஹ் தங்களை மன்னிக்கட்டும் என்று சொல்லி அதை துவக்கினான். இது குர்ஆனுடைய நடைமுறை, நபியோடு அல்லாஹ் நடந்த அழகான நடைமுறை. இந்த சமூகம் சருகிவிடக்கூடாது என்று சொல்ல வருகிறார்கள் பெருமானார். அதற்கு முன்னோடி அதனுடைய துவக்கம் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். ஏன்னா அந்த செய்தியை லேசாக எடுத்துடக்கூடாது. நீங்கள் அல்லாஹ்வை பயந்தால் நான் சொல்கிற இந்த மெசேஜை பாதுகாப்பீர்கள். அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் தௌஃபீக் செய்வானாக. என்ன சொல்ல வர்றாங்க? வஅதிரு ஃபி அவுலாதிக்கும், அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள் சொல்லிவிட்டு நீங்கள் குழந்தைகளை வைத்திருக்கிறீர்கள். உங்களுக்கு ஆண் மக்களும் இருக்கிறார்கள், பெண் மக்களும் இருக்கிறார்கள். பல குடும்பங்களில் ஆண் மக்கள் அதிகமாக இருக்கிறார்கள், பல குடும்பங்களில் பெண் மக்கள் அதிகமாக இருக்கிறார்கள். 4 ஆண் மக்களை வைத்திருப்பீர்கள், அல்லது 3-4 பெண் மக்களை வைத்திருப்பீர்கள், அல்லது 2 பெண் 2 ஆண், அல்லது 1 பெண் 1 ஆண் என்று குழந்தைகள் இருக்கும். குழந்தைகளை பெற்றெடுத்தவர்களே, வளர்ப்பவர்களே, உருவாக்குபவர்களே, உங்கள் பிள்ளைகள் விஷயத்தில் நீதமாக நடந்து விடுங்கள். என் பிள்ளைகளுக்கு நான் நீதம் காட்ட வேண்டும் என்று சொல்ல வருகிற அந்த மெசேஜை இந்த உம்மத்தில் கொண்டு கொடுப்பதற்கு முன்பு அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள் என்ற ஒரு பெரிய செய்தியை சொல்லிவிட்டு துவக்கி கொண்டு வருகிறார்கள். உங்களுக்கு பிள்ளைகள் உண்டா இல்லையா? எத்தனை பேர்? ஒரு ஆண் ஒரு பெண். அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், நீதமாக நடங்கள். ஆணை ஏற்றமாக்கி பெண்ணை இறக்கி விடாதீர்கள், பெண்ணை ஏற்றமாக்கி ஆணை இறக்கி விடாதீர்கள். ஆண் மகனுக்கு சந்தோஷத்தை கொடுத்து பெண் மகளின் சந்தோஷத்தை அழித்து விடாதீர்கள். பெண் மகளை ரொம்ப தூக்கி சந்தோஷமாக்கி ஆண் மகனின் சந்தோஷத்தை காணாக்கி விடாதீர்கள். அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். உங்கள் பிள்ளைகளுக்கு மத்தியில் எத்தனை பிள்ளைகளோ நீதம் காட்டணும். அவங்களுக்கு மத்தியில் நீதம் இல்லாத தன்மை உங்கள்கிட்ட உருவாகக்கூடாது. அது ரொம்ப ஆபத்தானது, மறுமையை பாதிக்கும். அத்துல்மு துல்மாத்து யௌமல் கியாமா. நீங்க அநீதியா நடந்து விட்டீர்களா? அநீதியா நடந்து விட்டீர்களா? ஒரு பிள்ளையை இன்னொரு பிள்ளையை விட ஏற்றத்தாழ்வு படுத்தினீர்களா? ஒரு பிள்ளைக்கு இன்னொரு பிள்ளையை விட நீங்கள் சந்தோஷத்தை கூட்டி கொடுத்தீர்களா? அந்த பிள்ளையை நோவடித்தீர்களா? கியாமத்தின் உங்கள் வாழ்க்கை இருளாக இருக்கும் என்றார். அத்துல்மு துல்மாத்து யௌமல் கியாமா. இங்கே நடந்த அநீதி அது இங்க போய் முடிகிறது இல்லை, நாளை மறுமையின் இருள் என்றார்கள். உங்கள் மறுமைக்கான இருள். மறுமையில் இருட்டு விழுந்தா எங்க போகணும், எங்க போனா வெற்றி கிடைக்கும், யாரை போய் தேடுறது ஒன்றும் தெரியாது. மறுமையிலே நீங்கள் போற பாதை இருட்டா போகும். நான் லேசா என் பிள்ளையை கொஞ்சம் கண்ணியமாக்கி இன்னொரு பையனை மட்டம் தட்டிட்டு போயிடுறோம், அது நம்ம லேசா நினைச்சோம். மறுமையில் இருட்டு. மறுமையில் நீ பயணிக்க முடியாது. சிராத்துல் முஸ்தகீமை பார்க்க போகணும், அங்க போகணும், நன்மை தீமையை போய் சந்திக்கணும். எப்படி போவீங்க? நீங்கள் போகும் பாதைகள் இருட்டடைந்திருக்கும். அது அநீதியின் அடையாளம். ரொம்ப கவனமா இருக்கார். பிள்ளைகளை அல்லாஹ் கொடுத்தான் கிஃப்ட். பிள்ளைகளை ஒரு பிள்ளையை விட இன்னொரு பிள்ளையை மட்டம் தட்டாதீர்கள். ஒரு பிள்ளையை விட இன்னொரு பிள்ளையை மட்டம் தட்டி பேசாதீர்கள். அவன் எவ்வளவு நல்லா இருக்கிறான், அவன் எவ்வளவு அழகா இருக்கிறான், நீ ஏன்டா இப்படி இருக்கிற, அப்படி பேசாதீர்கள். ஒரு பையனை விட இன்னொரு பையனை கம்பேர் பண்ணாதீர்கள் என்றார்கள். ஏன்? அவன் மனசு உடைந்து போகும். இவனை சொல்லுங்க, நீ நல்லா இருக்கிற, நீனும் நல்லா ஆகுவப்பா, அவனை பாரு, உன் அண்ணனை பார், அவன் எப்படி இருக்கிறான், பேசாதீர்கள். உன் சகோதரியை பார், அவள் எவ்வளவு திறமையாக இருக்கிறாள், சொல்லாதீர்கள். நீங்கள் பெற்ற பிள்ளைகள். ஒரு பிள்ளையை உயர்த்தி இன்னொரு பிள்ளையை தாழ்த்துவதா? ஒரு பிள்ளைக்கு முன்னால் இன்னொரு பிள்ளையை கம்பேர் பண்ணி அந்த பிள்ளையின் மனசை உடைப்பதா? அது நீதத்திற்கு செய்யும் அநீதி என்றார்கள் காத்தமுன் நபியின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னைக்கு இதெல்லாம் ரொம்ப சர்வசாதாரணமா
உன் அண்ணனை பார் எவ்வளோ டாப் ஆகிட்டான், அவன் அறிவார்ந்தவன்டா, அவன் சிந்தனை உள்ளவன், நீனும் இருக்கிறிய மக்கு மாதிரி இருக்கிறேன்னு சொன்னால் அவன் மனசு என்ன காயப்படும்? இது அநீதி. பிள்ளைகளை பேசுகிற வார்த்தைகளில் கூட சமமான பேச்சுகள் இருக்க வேண்டும். ஒருவரை விட இன்னொருவரை மட்டம் தட்டி பேசும் நடைமுறை பெற்றெடுத்த தாய் தந்தையர்களுக்கு இருக்கக்கூடாது. நான் ரொம்ப அதிகமாக நேசித்த செய்தியும் சொன்ன செய்தியும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்கார்ந்து இருக்கிறாங்க, சபை நிரம்ப ஆட்கள் இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் ஒரு சின்ன பையன் ஓடி வர்றான், ரொம்ப சின்ன வயசு பையன், 2-3 வயசு தான் இருக்கும். அந்த பையன் வந்தான், நபித்தோழர் முன்னால் இருந்த தோழர் அந்த பையனை அப்படியே தூக்கி முத்தமிட்டார், மார்பில் அணைத்தார், மடியிலே உட்கார செய்தார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடக்கும் நிகழ்வுகளை எல்லாம் கண்காணித்துக் கொள்வார்கள், கவனித்துக் கொள்வார்கள். அதில் எது சரியோ அதை பாராட்டுவார்கள், எது தவறோ அதை சரி செய்வார்கள். ஓடி வந்த சிறுவனை முன்னால் இருந்த நபித்தோழர் கட்டி அணைத்து ஆரத்தழுவி முத்தம் கொடுத்து மடியிலே உட்கார வைத்தார். ஒரு சில நிமிடம் தாண்டி இருக்கும், ஒரு 2 வயசுக்கு சொந்தமான ஒரு பெண் குழந்தை ஓடி வந்தது, அவர் பக்கமே வந்தது. அவர் அந்த பிள்ளையின் கையை பிடித்து கீழே உட்கார வைத்தார். முத்தம் கொடுக்கவில்லை, மார்பில் அணைக்கவில்லை, மடியிலும் இடம் தரவில்லை. முத்தம் கொடுக்கவில்லை, மார்பில் அணைக்கவில்லை, மடியிலும் இடம் தரவில்லை, கீழே உட்கார வைத்தார். ஹாத்தமுன் நபியின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 நிகழ்வையும் பார்த்து கொண்டார். 2ம் ஒரே மனிதர் செய்கிறார். உடனே கேட்டாங்க, சபையின் அத்தனை நிகழ்வுக்கு இடையே எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிட்டு எல்லா நிகழ்வையும் நபி எந்த நிகழ்வை நோக்கி பயணிக்கிறார்களோ அதை நிறுத்திவிட்டு அவரிடத்தில் கேட்டார், தோழரே சற்று முன் வந்தவர் யார் என்று கேட்டார். அந்த சிறுவன் யார்? என் மகன் யா ரசூலல்லாஹ். ஓ ரைட், மகன் என்றால் முத்தமிட வேண்டும், அணைக்க வேண்டும், மடியிலும் இடம் தர வேண்டும், கரெக்ட். இந்த சிறுமி யார் என்று கேட்டார்கள். பிந்தி யா ரசூலல்லாஹ், அதுவும் நான் பெற்ற மகள் என்றார். அதுவும் நான் பெற்ற மகள். அல்லாஹ்வின் தூதர் சர்க்காரை ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன காரியம் செய்தாய் என்றார்கள். என்ன காரியம் செய்தாய்? அந்த பிள்ளையின் உள்ளம் சங்கடப்படுமா இல்லையா? அந்த பிள்ளையின் உள்ளம் சங்கடப்படுமா இல்லையா? உன் மகன் ஓடி வந்த போது நீ பிடித்ததும் முத்தமிட்டதும் மார்பில் அணைத்ததும் மடியில் இடம் தந்ததும் அவள் பார்த்து கொண்டே ஓடி வந்தாலே அவளுக்கு ஏக்கம் இருக்காதா? என் தந்தை முத்தம் தர வேண்டும், முத்தம் தர வேண்டும், மார்பில் அணைக்க வேண்டும், மடியிலும் இடம் தர வேண்டும் என்ற எண்ணம் நீ பெற்ற மகளுக்கு இருக்காதா? அந்த மகளை கீழே உட்கார வைத்தாய், ஒரு முத்தம் கூட நீ கொடுக்கவில்லை. அது உனக்கு சரியானதா? நீ செய்த காரியம் இத்தகுல்லாஹ். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் துஸவ்வி பைனஹுமா, 2 பேரையும் சமமாக நடத்தி இருக்க வேண்டாமா? 2 பேரையும் சமமாக நடத்தி இருக்க வேண்டாமா கேட்டார்கள் சபையிலேயே. ஏன் வித்தியாசம் காட்டினீர்கள்? உங்கள் பிள்ளைதானே 2 பேரும், ஒரே ரத்தம், ஒரே பெண், எங்க அம்மா வேற வாப்பா வேற இல்லை, ஒரே தாய்க்கு ஒரே தந்தைக்கு பிறந்தவர்களில் ஆண்மகனுக்கு கொடுத்த அந்த மகிழ்ச்சியை பெண்மகளுக்கு கொடுக்க தவறிவிட்டாயே, அந்த பிள்ளையின் உள்ளம் என்ன பாடுபடும்? அல்லாஹ் துஸவ்வி பைனஹுமா, 2 பேருக்கு மத்தியில் சமமாக நடந்திருக்க வேண்டாமா? சமமாக நடங்கள் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நிகழ்வை காட்டி பார்த்து, இது இன்றைக்கு உலகத்தில் நிறைய நடக்குது. இன்னைக்கு நிறைய குடும்பத்தில் இந்த சூழ்நிலையை மாற்ற முடியலை. அதோட வீடுகள்லையும் நிறைய நடக்குது. பையனுடைய பேரனுக்கும் பேத்திக்கும் ஒரு மதிப்பு இருக்குது, மகளுடைய பேரன் பேத்திக்கு இன்னொரு மதிப்பு இருக்குது. என் பையன் ஆண்மகன் பிள்ளை, அவன் பெற்ற குழந்தைக்கு என் பேரன் தான் அவனும், என் பேரன் என் பேத்தி, அவனுக்கு அந்த பேரன் பேத்திக்கு என்னிடத்தில் இருக்கிற மதிப்பு வேறு. என் மகள் அவள் பெற்றிருக்கிறாள் பிள்ளையை, அங்கேயும் பேரன் பேத்தி, அதுக்கு இருக்கிற மதிப்பு வேறு. அவர்கள் நம் வீட்டு பிள்ளையோ இல்லை இன்னொரு இன்சியில் முகவரிக்கு போகிறார்களோ அதை தாண்டி 2 பேர்களும் என்னை பெரிய தந்தையாகவே பார்ப்பார்கள். நான் ஒரு பெரிய தந்தை அந்த வீட்டில். என் பேரனுக்கு, என் மகன் வழி பேரனுக்கு, என் மகள் வழி பேரனுக்கு, என் மகன் வழி பேத்திக்கு, என் மகள் வழி பேத்திக்கு நான் வீட்டினுடைய ஒரு தந்தை. ஏதோ ஒரு முகவரியில் நான் தந்தை என்று அழைக்கப்படுவேன். வித்தியாசம் காட்டாதீர்கள். அவங்க நம்ம வீட்டு பிள்ளைங்க, இந்தவங்க அந்த வீட்டு பிள்ளைங்க இல்லை.
உங்களை தந்தையாக அத்தா என்று ஓடி வந்தால் நீங்கள் வித்தியாசம் காட்டி மகப்புள்ளைக்கு தனி மதிப்பு, மகம்பிள்ளைக்கு ஒரு தனி நிலை, அது வேண்டாம். ஏன் பிள்ளைகளின் உள்ளங்களில் சஞ்சலங்கள் வரக்கூடாது. இன்னைக்கு இது மாதிரியான நிறைய இடங்களிலே நாம் மிஸ் பண்ணிடுறோம், வித்தியாசத்தை காட்டி விடுகிறோம். நம்ம வீட்டில் நம்ம பெத்த பிள்ளைக்கு வித்தியாசம். பையனுக்கும் பொண்ணுக்கும் ஒரே தட்டில் சோத்தை போட்டு வைக்கிறாங்க. ஒன்றுக்கும் பையனுக்கும் அவனுக்கு ஒரு முட்டை இவளுக்கு ஒரு முட்டை வச்சு சாப்பாடு இருக்குது. அவன் வேக வேகமாக முட்டையை சாப்பிட்ருவான். பையன் சாப்பிட்டா இந்த பொண்ணு கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிடும். சாப்பிட்டு முடிச்சுட்டு தட்டையில் சோத்தில் ஓரத்தில் ஒரு குத்து குத்துனா உள்ளேருந்து ஒரு முட்டை வருது. உள்ளேருந்து ஒரு முட்டை ஒரு சோத்துக்குள்ளே புதைக்கி இருக்குது ஒரு முட்டை. இந்த பொண்ணும் வேகமாக குத்தி பார்த்தா வரமாட்டிருக்குது. ஏன்னா அம்மா அவனுக்கு 2 முட்டையை வச்சுருக்கா. ஒன்றை ஒழிச்சு வச்சுருக்குறாங்க, ஒன்றை ஒழிச்சு வைக்கல பொண்ணுக்கு. இவள் வேகப்படுகிறாள், கோவப்படுறா. அண்ணனுக்கு மட்டும் இன்னொரு முட்டை இருக்குது. இங்கே பிறந்ததிலிருந்து வளர்க்கிறதுல இருந்து என் ஆண்மகனையும் என் பெண்மகனையும் வித்தியாசம் காட்டக்கூடாது. ஆணுக்கு 2 பங்கு குர்ஆன் சொல்கிறது. ஆணுக்கு 2 பங்கு. ஒரு பெண்ணுக்கு கொடுக்கிற சொத்தில் 2 மடங்கு ஆணுக்கு. ஒரு பெண்ணுக்கு 1 லட்சமா, ஆணுக்கு 2 லட்சம். பெண்ணுக்கு 1 லட்சமா, ஆணுக்கு 2 லட்சம். அது சொத்தின் மதிப்பில் அப்படித்தான் கொடுக்க வேண்டும். அது அல்லாஹ் கொடுத்த அருமையான சொத்தினுடைய சட்டம். ஆனால் அன்பு காட்டுவதில், வளர்ப்பதில், உடைகள் கொடுப்பதில், உணவுகள் கொடுப்பதில், அவர்களின் கல்வி ஞானங்களை கொடுப்பதில் வித்தியாசம் காட்டக்கூடாது. உணவு கொடுப்பதில் என்ன வித்தியாசம்? உடை கொடுப்பதில் என்ன வித்தியாசம்? அன்பு காட்டுவதில் என்ன வித்தியாசம்? சமமாக நடத்துங்கள். இன்றைக்கு அங்கேயும் தவறு நடக்கிறது தான் வருத்தத்துக்குரியது. அது நீதம் தவறுமையானால் மறுமை இருட்டாகும் என்கிறார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ நம்முடைய மக்கள் நம்மிடத்தில் நேர்மையாக நடக்க விரும்புகிறாங்க. அந்த நேர்மை எப்போதும் பாதுகாக்கப்பட வேண்டும். நேர்மைங்கிறது வீட்டில் மட்டும் இல்லை, எல்லாத்தையும் கடைபிடிக்கணும். நேர்மையின் உச்சம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னை விட யார் நீதிவான் கேட்டாங்க. மையாதில் இதாலம் ஆதில் பெருமானாசனம் கேட்டாங்களாம். நான் நீதம் காட்டாவிட்டால் இந்த உலகத்தில் யார் நீதம் காட்டுவாங்க? நான் தான் நீதி பேரரசனுங்கிறாங்க. எம்பெருமான் அவங்களுடைய உடல்நல குன்றி போகுது. உடல்நல குன்றி படுக்கையாகிறாங்க. திடீரென்று கூப்பிடுகிறார்கள். ஃபதுல் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, நபித்தோழர் ஃபதுல் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹுடைய மகனார், நபியின் பெரிய தந்தையின் மகன், சகோதரன் ஃபதுல் இப்னு அப்பாஸை கூப்பிட்டு என் கையை பிடி என்றார்கள். பெருமானார் சுயமாக எழுந்திருக்க முடியாத காலம், யாருடைய துணை கொண்டும் வாழ்ந்ததே இல்லை. அவர்கள் நடந்தால் அவர்கள் நடைக்கு ஈக்குவலாக எங்களால் நடக்க முடியாது. கம்பீரமான நடை, ராஜ நடை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு. அவர்கள் பயணமானால், நடந்து போனால் திரும்பி பார்த்து பழக்கப்பட மாட்டாங்க. திரும்பி பார்த்து நடக்கிறது நபியின் சுன்னத் இல்லை. திரும்பினால் மொத்தமாக திரும்புவாங்க. அப்படி திரும்புவாங்க ஃபுல்லாக, இந்த ஓரமாக திரும்புறது இல்லை. ராஜ நடை, கம்பீரமான நடை. அத்தனையும் கொண்ட அகிலத்தின் அருட்கொடை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யாரிடத்திலும் துணை கேட்க மாட்டாங்க. என்னை பிடிச்சு விடுங்க, என்ன கொஞ்சம் நிப்பாட்டுங்க, இது கடைசி நேரம். அப்போதும் அவர்கள் ராஜ நடை உடையவர்களாகவே இருப்பார்கள். ஆனால் அந்த மக்களுக்கு கடைசி நிலை என்னங்கிறத உணர்த்துறதுக்கு ஒரு பாடம். பிடிங்கன்னாங்க என் கையை. நபியினுடைய பெரிய தந்தையின் மகன் ஃபதுல் இப்னு அப்பாஸ் கையை பிடிக்கிறார். என்னை மக்கள்கிட்ட கூட்டு போங்க, பள்ளிவாசலுக்கு நான் வர வேண்டும், மக்களை பள்ளிக்கு வரும்படி கட்டளையிடுங்கள்னாங்க. ஏற்கனவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பள்ளிவாசலிலே காணாத மக்கள் மிகப்பெரிய கவலையில் இருக்கிறார்கள். எப்போது பார்க்க முடியும் என்ற ஏக்கம். பல வீடுகளில் அடுப்புகள் எரியவில்லை. ரமலான் காலம் அல்ல, சராசரி காலம். பெருமானார் சுகமில்லை, பெருமானார் தொலை வைக்கவில்லை. அந்த வீடுகளில் அடுப்புகள் எரிவதில்லை. பெண்கள் பல வீடுகளில் நோயாளிகளைப் போல் ஆயிருக்கிறார்கள். அவர்கள் நோயாளிகள் அல்ல, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடமாடாமல் இருக்கிறார்கள் என்ற கவலையில் அவர்கள் நோயாளிகளைப் போலவே இருக்கிறார்கள். தெய்வீக அன்பு, அந்த அன்பு ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சிறுவர்களுக்கும் முதியவர்களுக்கும் குறிப்பாக இளைஞர்களுக்கும் நபியின் மீது ஒரு தெய்வீக அன்பு. எப்படிப்பட்ட அன்பு? தன் உயிரை காட்டிலும் நபியை மேலாக அந்த மதித்த அன்பு. அது பெருமானாரை பார்க்காத அந்த ஏக்கமும் கவலையும் அவர்களை நோயாளியைப் போல் காட்சியளிக்க வைக்கிறது. வீடுகளில் பெண்கள் நோயாளிகளைப் போலவே மாறி இருக்கிறார்கள்.
அடுப்புகள் எரியவில்லை, உணவுகள் தயாராகவில்லை. இந்த நிலையில் ஃபதுல் இப்னு அப்பாஸை கூப்பிட்டு அகிலத்தின் அருட்கொடை சர்க்காரை ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்களுக்கு அறிவிப்பு செய்யுங்கள், எல்லாரும் பள்ளிவாசலுக்கு வர சொல்லுங்கள். கேட்கவா வேண்டும்? என்றைக்கு அந்த அறிவிப்பு வரும் என்று ஏங்கிக் கொண்டிருந்தவர்கள், காத்திருந்தவர்கள் காரூணிய சீலர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் அருமை தோழர்கள் அந்த அறிவிப்புக்காக தவம் இருக்கிறார்கள். அறிவிப்பு போகிறது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களை எல்லாம் சந்திக்க பிரியப்படுகிறார்கள். மொத்தமும் பள்ளிவாசலில் கூடுகிறார்கள். பள்ளிவாசலில் கால் வைக்க இடமில்லை, பள்ளிவாசலில் நிற்பதற்கு கூட இடமில்லை. ஏன்? நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களை எல்லாம் சந்திக்க விரும்புகிறார்கள். எல்லோரும் கூடிவிட்டார்கள். எம்பெருமான் தலைவலி கடுமை, காய்ச்சல் கடுமையா இருக்குது. நபியினுடைய உடலில் கை வைக்க முடியவில்லை. அத்தனை கடுமையான சூடு இருக்கிறது. சர்க்காரை ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலைவலியும் கொஞ்சம் அதிகம். தலையிலே ஒரு தலப்பாகை கட்டியிருக்கிறார்கள். கூப்பிட்டு நபி அவர்களை கைத்தாங்கலாக கொண்டு வந்தபோது மெம்பர் படியிலே வந்து உட்கார்ந்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேலே ஏறுவார்கள், ஏறவில்லை. கீழேயே மெம்பரில் உட்கார்ந்து விட்டு மக்களை கூப்பிட்டு சொன்னார்கள், உங்களுக்கெல்லாம் தெரியுமா எனக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய வேதனையும் எனக்கு இருக்கக்கூடிய இந்த காய்ச்சலும் வலியும் நான் நினைக்கிறேன், உங்களை விட்டும் நான் பிரிந்து போகும் காலம் நெருங்கிவிட்டதாக நினைக்கிறேன் என்றார்கள். சுப்ஹானல்லாஹ். பள்ளிவாசல் கண்ணீரால், அது அவ்வளவு பேர்களின் கண்ணீரால், அவ்வளவு பேர்களினுடைய அழுகையின் சப்தத்தால் பள்ளி ஒரு வகையான மயநிலை பெறுகிறது. நான் எனக்கு ஏற்பட்ட வலியும் வேதனையும் உங்களை விட்டும் நான் பிரியும் நேரம் நெருங்கிவிட்டதாக நினைக்கிறேன். அத்தனை பேரும் கண்ணீர் வடிக்க தாங்கிக் கொள்ள முடியாதவர்கள் சப்தமிட்டு விட்டார்கள் அழுகையில். எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் இங்கே உங்களை சந்தித்த நோக்கம் முக்கியமான நோக்கம் என்று சொல்லி துவக்குகிறார்கள். உங்கள் யாருக்காவது நான் ஆரோக்கியமாக இருந்த காலத்தில், தடகாத்தரமாக இருந்த காலத்தில் என் கையால், என் வார்த்தைகளால், என் செயல்களால் நோவினை தந்திருப்பேனையானால், யாரையாவது அடித்திருப்பேனையானால், அல்லது நான் வாகனத்தை அடிக்க அந்த சாட்டை அவர் மீது பட்டிருக்குமையானால், யாரையாவது நான் கொஞ்சம் வார்த்தைகள் சொன்னபோது அவர் கஷ்டப்பட்டிருப்பாரையானால், இதோ இந்த முஹம்மத் உங்கள் நபி உங்கள் முன்னால் இருக்கிறேன், அதற்கு தயவு செய்து எழுந்திரித்து பகரம் எடுத்துக்கொள்ளுங்கள், என் உடம்பு தாங்கும் என்றார்கள். நான் அடித்தால் பகரம் அடித்து விடுங்கள், நான் பேசியிருந்தால் பகரமாக பேசிவிடுங்கள், நான் உங்களிடத்தில் பரிகாரம் பெறுவதற்கு வந்திருக்கிறேன். யாருக்கேனும் நான் பணம் தர வேண்டியது இருக்குமையானால், யாருக்கேனும் ஏதேனும் கொடுக்க வேண்டியது இருக்குமையானால் அதை என்னிடத்தில் இப்போது வாங்கிக் கொள்ளுங்கள். யாருக்காவது ஏதேனும் என்னால் தர வேண்டும் என்று இருக்குமையானால் வாங்கிக் கொள்ளுங்கள். என் மூலம் யாருக்காவது ஏதேனும் ஒரு வகையில் அநீதிகள் நடந்திருக்குமையானால் இப்போதே அதை எடுத்துக்கொள்ளுங்கள், நான் விடைபெறும் காலத்தில் இருக்கிறேன் என்று சொன்ன எம்பெருமான் மறுமையில் இதற்கு பகரம் கொடுக்கும் இடத்தில் என்னை நிறுத்தி விடாதீர்கள் என்றார். யாருக்கும் கனவில் கூட அநியாயம் செய்யாதவர்கள், கற்பனையில் கூட நபி அவர்களால் இன்னொருவர் துன்பத்துக்கு ஆளானார் என்று யோசிக்க முடியாத வாழ்க்கைக்கு சொந்தக்காரர். நம்முடைய வாழ்க்கையில் நிழலாடி கொண்டிருக்கிறது நாம் செய்த அநீதிகள், நாம் மற்றவர்களுக்கு கொடுத்த இன்னல்கள், டார்ச்சர்கள். நான் இப்போது நினைத்தால் நம் கண் முன்னால் அது நிழலாடும். எத்தனை மனிதர்களை சங்கடப்படுத்தி இருக்கிறோம், எத்தனை குடும்பங்களில் மன உளைச்சல்களை தந்திருக்கிறோம். தாயை எதிர்த்து பேசி தந்தையை சங்கடப்படுத்தின இடங்களெல்லாம் என் முன்னால் நிழலாக ஆடிக்கொண்டிருக்கும். என் உறவுகளோடு, அண்டை வீட்டார்களோடு நான் நடந்து கொண்ட பல அநீதிகள். இங்கே நமக்கெல்லாம் ஒரு பெரிய பாடம் இல்லையா? உடல்நலம் குன்றியிருக்கும் நிலையில் நடக்க முடியாமல் இன்னொருவருடைய துணை கொண்டு பள்ளிவாசலில் சமூகத்தை உட்கார வைத்து யாருக்காவது என் சொல் செயல் சங்கடம் கொடுத்திருந்தால் உடனே பகரம் விடுங்கள், நான் அல்லாஹ்வை சந்திக்க போகிறேன், யாரையும் காயப்படுத்தி போக விரும்பவில்லை. பாடம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் வாழ்க்கை. நான் நீதமானவன், யாருக்கும் அநீதி இழைக்கவில்லை, அநீதி என்னை தாண்டி நடந்திருந்தால் பகரம் தாருங்கள். அப்போ நீதம் என்பது, நேர்மை என்பது வாழ்க்கையாகவே ஆக்கி கொண்ட நீதி. பெருமானார நீதமானவர் என்று எழுதுறதில்லை, நீதி என்றே எழுதுகிறார்கள். உலகத்தின் நீதி முஹம்மது ரசூலுல்லாஹ்.
முஹம்மது ரசூலுல்லாஹ் நீதியாகவே வாழ்ந்தவர்கள் நம்முடைய பார்வைக்கு நமக்கு பாடம் படித்து தருவதற்கு எத்தனை அருமையான வாழ்க்கை. இன்றைக்கெல்லாம் நம்ம அதை யோசிக்கணும். நம்மால நிறைய அநீதிகள் நடந்திருக்கலாம், நேர்மைக்கு அப்பாற்பட்ட நிகழ்வுகள் செயல்கள். நம்ம வாலிபமாக இருக்கும்போது, கொஞ்சம் வேகப்பட்ட காலத்தில் உற்சாகமாக இருக்கிற போது, நம்ம எப்படி ஆளுங்கிற எண்ணங்கள் பிறந்திருக்கிற போது நிறைய நடந்திருக்கும். இங்கே பகரம் வாங்கிடணும், பகரத்துக்கு போயிடணும், அதை வாங்கிட்டு தான் விடை பெறணும் என்பதற்கு ஒரு அழகான பாடம் சாந்த நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படியானால் நம்ம வீட்டில் நம்ம பிள்ளைங்கள்ட்ட நம்ம நடந்த அநீதிக்கு வாங்கிட்டு தானே போகணும் பகரத்தை. நிறைய பேர் பிள்ளைகளை வித்தியாசப்படுத்தி 4 பையங்க இருக்காங்கன்னா ஒரு பையன் கையில் சொத்தை கொடுத்துட்டு 3 பையங்களுக்கு இல்லாமல் ஆக்கிட்டு போயிடுறாங்க. நாளை மறுமையில் மண்ணறையிலிருந்து அவர்கள் ஒழுங்காக எழுப்பப்படுவதில் பெரிய பிரச்சனை என்கிறார்கள். அவர்களை கபரிலே அவர்கள் சங்கடப்படுவார்கள் என்கிறார்கள். ஏன் நீதம் காட்டாமல் போயிருக்கிறார்கள்? என் பையன் என்கிட்ட சரியா நடக்கல, அதற்காக நான் சொத்தை விட்டு அவனை தூரமாக்குற அனுமதி இல்லை. பையன் நேர்மையா நடக்கல, எனக்கு செய்ய வேண்டிய ஹிதுமத்தை செய்யல, அதனால அந்த பையனுக்கு சொத்து இல்லை என்று ஒரு தகப்பனார் மற்றவங்களுக்கு கொடுத்துட்டு போகக்கூடாது. அவன் சரியா நடக்கல என்பதற்கு அல்லாஹ்வுக்கும் அவனுக்கும் உள்ளது, கண்டிக்கலாம், உரிமை இருக்கிறது. சொத்தை நிறுத்தக்கூடாது. இன்னைக்கு தான் வாழ்ந்த வீட்டை கூட வேறு சில பிள்ளைகளுக்கு எழுதிவிட்டு இன்னும் சில பிள்ளைகளுக்கு இல்லாத நிலையில் விட்டு சென்ற தந்தையர்களும் நம்முடைய கண் முன்னால் காட்சி அளிக்கிறார்கள். அவர்கள் மண்ணறையில் என்ன பதில் சொல்வார்களோ? நீதம் ரொம்ப முக்கியம் என்றார்களே பெருமானார். பிள்ளைகளுக்கிடையே நீதம் காட்ட வேண்டும் என்று சொல்ல வரும் இடத்தில் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள் என்றல்லவா துவக்கினார்கள். ரொம்ப கவனம் இருக்கட்டும். இது ஒரு அழகான பாடம். இனி நான் வாழ்கிற இந்த வாழ்க்கையில் இதில் சரியாக இருக்கணும். என் பிள்ளைகளை நான் காயப்படுத்தாமல் கஷ்டப்படுத்தாமல். ரொம்ப சொன்னாங்க, உங்கள் பிள்ளைங்களை பேசும்போது கூட கவனமாக பேசுங்க. ஏதாவது கொஞ்சம் கோபத்தில் நீங்கள் தடித்த வார்த்தைகளை சொன்னால் உங்கள் பிள்ளைகள் கஷ்டப்படுவதற்கு நீங்கள் சொன்ன வார்த்தை தான் காரணம் என்றார்கள். உங்கள் பிள்ளை கஷ்டப்படுது, இன்னைக்கு நீங்க பார்த்து தாங்க முடியல, தவிக்கிறீர்கள், என் பிள்ளை இப்படி கஷ்டப்படுதே என்று. அந்த பிள்ளையின் கஷ்டம் அன்றொரு நாள் நீங்கள் சொன்னீர்களே கோபத்தில் அந்த வார்த்தை பலித்து விட்டது. இன்றைக்கு உங்க புள்ள உங்க கண் முன்னால் கஷ்டப்படுது, உங்களால் கூட நிவர்த்தி செய்ய முடியாது, நிவாரணமே இல்லை. இது டாக்டரை கொண்டெல்லாம் இதுக்கு சுகமளிக்க முடியாது. இது வாயால் வெளிப்பட்ட பதுவா. இந்த பதுவா அல்லாஹ்வுக்கு உங்களுக்கு மத்தியில் நடந்து விட்டது. இதை எந்த ஒரு மருத்துவரும் ஊசி மாத்திரையில் அந்த நோயை சரி செய்ய முடியாது. ஒரு வகையான வயிற்று வலி வரும், ஒரு வகையான தலைச்சுத்து வரும், ஒரு வகையான நெஞ்சு வலி வரும், ஒரு வகையான நரம்பு தளர்ச்சி வரும். எத்தனை ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் அது ஸ்கேன்ல கூட காட்டாது. ஆனா புல்ல துடிக்கும், ஸ்கேன் ரிப்போர்ட் கரெக்டா இருக்குது, ரிப்போர்ட் எல்லாம் கரெக்ட், ஆனா வயிற்று வலி இருந்துகிட்டே இருக்குது. டாக்டரால முடிவு சொல்ல முடியாது. இது மருத்துவத்தில் கண்டுபிடிக்க முடியாத நோய். என்ன நோய்? நீங்கள் கொடுத்த சாபம் இன்று நிகழ்ந்திருக்கிறது. ரிப்போர்ட்ல இல்ல, ரிப்போர்ட் கரெக்ட், ஆனா பிள்ளைக்கு வயிற்று வலி தீரல்ல. ரிப்போர்ட் கரெக்ட், தலைவலி தீரல்ல. ரிப்போர்ட்ல பிரச்சனை இல்ல, நரம்பு பிடிச்சி இழுக்குது, கால்ல பிரச்சனை. ரிப்போர்ட் எடுத்து பார்த்தால் ஸ்கேன் ரிப்போர்ட் கரெக்டா இருக்குது. ஏன் இந்த நோய்? நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். நம்ம பிள்ளைங்களை எப்படி நடத்த வேண்டும்? நீதமாக நடத்துங்கள் என்று சொன்ன வார்த்தையில் அர்த்தமில்லையா உங்களுக்கு? உங்கள் பிள்ளைகள் சங்கடப்படக்கூடாது, உங்கள் பிள்ளைகளை வேதனைப்படுத்தக்கூடாது, நாளைக்கு சங்கடப்படுற மாதிரி வார்த்தைகளை உச்சரித்து விடக்கூடாது. இன்னைக்கு எதெல்லாமோ நடந்து போய்விட்டது. கோபத்திலே யாரோ கஷ்டப்படுறாங்க, நம்மாலேயே நம்ம சகிக்க முடியல. இந்த மாதிரி நம்ம பிள்ளை கஷ்டப்படுதே நம்ம கண் முன்னால, நமக்கு சகிக்க முடியல, நமக்கு தெரியல, ஆனால் நம்ம சொன்ன வார்த்தையே காரணமாகி நிற்கும். எனவே நீதமாக நடப்பதில் பிள்ளைகளை திட்டாதீர்கள், பிள்ளைகளை வித்தியாசம் காட்டாதீர்கள், மகனையும் மகளையும் வித்தியாசம் காட்டாதீர்கள். 2 ஆண் மகனில் ஒருவனை இன்னொருவனை விட உயர்த்தியும் ஒருவனை தாழ்த்தியும் நடத்தி விடாதீர்கள். அங்கே படும் அந்த மனச்சஞ்சலம் உங்கள் மறுமையை இருட்டாக்கிவிடும் என்று எச்சரிக்கிறார்கள். எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நீதமும் நேர்மையும் மிக்க ஒரு அருமையான வாழ்க்கையை நாட்டிலும் வீட்டிலும் சமூகத்திலும் கடைபிடிக்க வேண்டும் என்பதோடு
நான் பெற்ற பிள்ளைகளோடு ரொம்பவே கடைபிடிக்க வேண்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அந்த ஹதீஸும் இங்கே உங்கள் பார்வைக்கும் பாடத்திற்கும் தருகிறேன். எல்லாம் வல்ல அல்லாஹ் அதை பின்பற்றி நடக்கின்ற நல்லதொரு வாய்ப்பினை நம் எல்லோருக்கும் தந்தருள் புரிவானாக. சோதனைகளிலிருந்து பாதுகாப்பானாக, கெட்ட மௌத்திலிருந்து பாதுகாப்பானாக, திடீர் மரணங்களிலிருந்து பாதுகாப்பானாக, யாருடைய பதுவாவுக்கும் ஆளாகி விடாமல் பாதுகாப்பானாக, நம்ம கோபத்தில் யாரையும் பதுவா செய்து விடாமல் பாதுகாப்பானாக. ஹயாத் வரையிலும் நம்மையும் நமது குடும்பத்தையும் நம்முடைய மக்களின் மக்களையும் ஆஸ்பத்திரி வாழ்க்கையிலிருந்து பாதுகாப்பானாக, அதன் செலவு சிரமங்களிலிருந்து பாதுகாப்பானாக, முடங்கி விடாமலும் படுக்கையில் விழுந்து விடாமலும் யாருக்கும் சுமையாகி விடாமலும் பாதுகாப்பானாக. நீண்ட நெடிய நாட்கள் நோய் நொடிகள் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு மனநிறைவோடு இன்பத்தோடு அல்லாஹுவை நின்று வணங்கி வழிபட்டு வாழும் நசீபையும் பாக்கியத்தையும் எல்லாம் வல்ல அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் நம்மை ஈன்றெடுத்த தாய் தந்தையர்களுக்கும் நமது மனைவி மக்கள் உற்றார் உறவினர் யாவருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. நாம் பெற்ற பிள்ளைகளை கண்குளிர்ச்சியாக்கி வைப்பானாக. நமது பிள்ளைகள் ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் அல்லாஹ் அவர்களின் ஹயாத்திலும் சுகத்திலும் பறக்கச் செய்வானாக. அவர்களுக்கு உரிய காலத்தில் பொருத்தமான ஜோடிகளோடு திருமணங்களை நசீபாக்குவானாக. குழந்தை பாக்கியங்களை தருவானாக. கணவன் மனைவியின் அந்த சொந்தத்தை உறவை சொர்க்கத்திலும் தொடரச் செய்வானாக. நீண்ட நெடிய நாட்கள் நோய் நொடிகள் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு மனநிறைவோடு இன்பத்தோடு அல்லாஹுவை நின்று வணங்கி வழிபட்டு வாடும் நசீபையும் பாக்கியத்தையும் எல்லாம் அல்ல அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் நம்மை ஈன்றெடுத்த தாய் தந்தையர்களுக்கும் நமது மனைவி மக்கள் உற்றார் உறவினர் யாவருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. நமது உயிரினும் மேலான கண்மணி ஹாத்தமுன் நபியின் சர்க்காரை ஆலம் சுந்தர நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டுகளிக்கும் பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக என்ற நல்ல துஆக்களோடு உங்கள் எல்லோருடைய துஆவை ஆதரவு வைத்து என் வார்த்தைகளை நிறைவுபடுத்துகிறேன். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா 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 முஹம்மத் ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் யா ரப்பி ஸல்லி வஸல்லிம். சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹு